இந்த வார கேப்டன்சி டாஸ்க் ரத்து செய்யப்படுகிறது. ஜோக்கர் பாண்டாவா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாடா? நீ எல்லாரும் எவ்வளவு ஈஸியா சொல்றீங்கடா. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. வணக்கம் மக்களே, ஒரு வழியா பிக் பாஸ் சீசன் 8 75வது டேக்கு வந்துட்டோம். ஸோ அதனால யாருக்குடா ரெட் கார்பெட் கொடுக்கலான்னு கேட்கும்போது அந்த அதிர்ஷ்டம் நம்ம ஜாக்குக்கு வந்துச்சு. ஆனால் அதில் ஒரு லாக் என்னன்னா, அது யார் கேட்குறாங்களோ அவங்க அந்த ரெட் கார்பெட்டை விரிக்கணும். இப்ப ஏன் தெரியுதா ரயனா சொன்னேன்னு? அவன் கொஞ்சம் பார்த்து பண்ணுவான். ஆனா இது புதுசா இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி வேணும்ல, அவங்க சொன்னது கார்பெட்டை. ஏன் ஆளு ஒன்று ஜட்ஜ் பண்ணா அது மிஸ்ஸே ஆகாது பஸ். என்னன்னு நீங்களே பாருங்களேன். நான் நேற்று தான் சொன்னேன் செம்ம நடிகை, இன்னைக்கு ரெட் கார்பெட் வேற வந்திருக்கு. எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திருப்பி போடுறானே. இந்த கேப்ல ஜேக்க உட்காந்து ஃபீல் பண்ண அதை பார்த்து முட்டு வந்து மோட்டிவேஷன் பண்ண. ஆனா ஒர்க் பண்ண வேண்டிய ரயான் என்ன பண்ணிட்டு இருந்தாரு தெரியுமா? ரயான் எங்க டியூட்டி பண்ணணும்? கார்டன்ல உட்காந்துருக்கீங்க. அவன் கார்டன் லாக்கர்ல பிக் பாஸ் அவன் கல்ல போட்டுட்டு இருக்கான். ஒரு வழியா அடுத்த வீக் கேப்டன்சிக்கு ஜெஃப்ரி, முத்து, ஜனனி 3 பேரும் நம்மள்ட்ட இருக்காங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. வழக்கம் போல என் ஆளு கருத்து சொல்றேன் ஜாக்லின் கூட சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். இப்ப தாண்டா என்ற மனசு குழுகுழுன்னு இருக்கு. மக்களே, பிக் பாஸ் கொடுத்த அடுத்த டாஸ்க் கோல் போடுற டாஸ்க். அதில் நடந்த ஒரு சம்பவத்தை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா நீங்களும் கொஞ்சம் பாருங்களேன். அதாவது ஜெஃப்ரி அவனுக்கு அவனே கோல் போட்டு செல்ஃப் அவுட் ஆயிட்டான். ஒரு சம்பவம் நடந்திருக்க மக்களே. நம்மளால விட்டு கொடுக்கிற மொத்த நாமினேஷன் பாசியும் முடிச்சு விட்டாப்ல. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். அப்படியே நம்ம ஹேர்ஷா போய் தள்ளுறதா இல்லை பந்தை தூக்கி அடிக்கிறதா டிஃபெண்ட் பண்றதா நீ வச்சுட்டு இருந்தேன். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஒரு வழியா ரெட் கார்பெட் டாஸ்க முடிச்சதோட இந்த எபிசோட முடிச்சு தள்ளிட்டாங்க. நன்றி, வணக்கம்.